வணக்கம் குழந்தைகளா. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போறேன். நாம உயிர் வாழ என்ன முக்கியம்? சாப்பாடு, அத தரது எது? விவசாயம். நாம வாழ்க்கையில முன்னேற என்ன வேணும்? படிப்பு. இந்த இரண்டும் இணைந்த கதை தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஒரு கிராமம், அதில் ஒரு விவசாயி குடும்பம். விவசாயியின் பெயர் ரத்தினவேல், அவரது மனைவியின் பெயர் கண்ணம்மாள். இவர்களுக்கு 2 மகள்கள். மூத்த மகள் பெயர் அனிதா, இளையவள் பெயர் வனிதா. இருவரும் படித்து வந்தனர். அனிதா, அவளுக்கு என்ன வேண்டுமோ அதை அம்மா அப்பாவிடம் அடம்பிடித்து வாங்கிக் கொள்பவள். ஆனால் வனிதா கொடுப்பதை மட்டும் வாங்கிக் கொள்பவள். அனிதா, அவள் இஷ்டப்படி வாழ நினைப்பவள். ஆனால் வனிதா பெற்றோர்க்காக வாழ நினைப்பவள். ரத்தினவேல் சிறப்பாக விவசாயம் செய்து வந்தார். அவருக்கு துணையாக கண்ணம்மாள் நின்றாள். அனிதாவோ படிப்பில் நாட்டமில்லாமல் தோழிகளுடன் ஊர் சுற்றிக் கொண்டிருந்தாள். வனிதாவோ படித்த நேரம் போக மீதி நேரம் அம்மா அப்பாவிற்கு உதவியாயிருந்தாள். அனிதா எதை செய்தாலும், என்ன தவறு செய்தாலும் அவளை கண்டிக்க மாட்டார்கள். அவள் தாய் தந்தை என பட்டம் கொடுத்தவள் என்று அவள் மேல் இருவரும் அன்பாயிருந்தனர். சில நாட்கள் கழிந்தன. விடாத மழை. ரத்தினவேல் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. மனைவியையும் பிள்ளைகளையும் நினைத்து கவலைப்பட்டான். உடல் நலம் மிகவும் குன்றிப் போனது. வருமானத்திற்கு வழியில்லாமல் போனது. ரத்தினவேலும் இறந்து போனார். பிறகு தாய்க்கு ஆறுதல் கூறினாள் வனிதா. கண்ணம்மாவுக்கு வனிதா பெரிதும் உதவியாக இருந்தாள். அனிதாவோ ஏதையும் கண்டும் காணாதது போல் இருந்தாள். ரத்தினவேல் இறந்ததை நினைத்து நினைத்து கண்ணம்மாவும் ஒரு நாள் இறந்து போனாள். எந்த கவலையும் இல்லாமல் அனிதா வீட்டிலிருக்கும் பணம், நகைகளை எடுத்துக்கொண்டு அவள் இஷ்டம் போல வாழ வீட்டை விட்டு வெளியேறி போனாள். வனிதா தடுத்தாள். உன் வேலையைப் பாரு என்று சொல்லிவிட்டு வெளியேறிப் போனாள் அனிதா. வனிதா என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தாள். அவளுக்கு படிப்பு என்றால் உயிர். ஆனால் மேல் படிப்பு படிக்க அவளிடம் பணமில்லை. ஆனாலும் அவள் நம்பிக்கையை கைவிடாமல் அம்மா அப்பா அவளுக்கு கற்றுக் கொடுத்த விவசாயத்தை ஒரு தனி மனுஷியாக செய்யத் தொடங்கினாள். மேல் படிப்பையும் தொடர்ந்தாள். படிப்பிலும் முதலிடம் வந்தாள். விவசாயத்திலும் முன்னேற்றம் அடைந்தாள். தன் விருப்பப்படி வாழப்போன அனிதாவோ அடுத்த வேளை உணவுக்கு கூட வழியில்லாமல் போனது. உடுத்த மாற்றுடை இல்லாமல் போய் அனாதையாக நின்றாள். வீட்டிற்கு போக நினைத்தாள். ஆனாலும் தன் தங்கையிடம் கை ஏந்துவதா என்று அவள் நினைத்தாள். ஒரு நாள் யதார்த்தமாக தன் அக்காவை வனிதா கண்டாள். அவளை பார்த்ததும் அவள் அழ ஆரம்பித்தாள். என் அக்காவிற்கா இந்த நிலை? நான் இருக்கேன், வா அக்கா என்று வீட்டிற்கு அழைத்து வந்தாள். அவள் தாய் தந்தை எப்படி பார்த்து கொண்டார்களோ அதேபோல் வனிதாவும் அனிதாவை பார்த்து கொண்டாள். இருவரும் சேர்ந்து விவசாயத்தை பார்த்து கொண்டனர். இந்த கதை மூலம் நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நீங்களும் படிப்பிலும் வேலையிலும் முன்னேற முயற்சி செய்யுங்கள். நன்றி.